இன்று கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய 22 விதிகள் மறக்கவே கூடாது. கார்த்திகை முதல் நாள் மாலை அணியும் போது நல்ல நேரம், நட்சத்திரம் உள்ளிட்டவற்றை பார்க்க தேவையில்லை. இதேபோல் மார்கழி மாத பிறப்பின் முதல் நாளிலும் நாள், நட்சத்திரம், நல்ல நேரம் பார்க்காமல் மாலை அணியலாம். கார்த்திகை முதல் நாளுக்கு பிறகு மாலை அணிபவர்கள் நல்ல நேரம் பார்த்து அணிவது நல்லது. தன்னிச்சையாக எப்போதும் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடாது. பெற்றோர், மனைவி உள்ளிட்ட சம்மதம் இருந்தால் மட்டுமே மாலை அணிய வேண்டும். மாலை அணிவதற்கு முதல் நாள் மாலையை பாலில் ஊறப்போட்டு அடுத்த நாள் அணிய வேண்டும். உடைகளையும் தண்ணீரில் நனைத்து உலர்த்திய பிறகு அணிய வேண்டும். எக்காரணம் கொண்டும் புத்தாடைகள் அணியக்கூடாது. கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிய முடியாதவர்கள் அந்த மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம், புதன், சனிக்கிழமைகளில் மாலையை அணிந்து கொள்ளலாம். மாலையை தயார் செய்த பின் கோயில் அர்ச்சகரிடம் கொடுத்து பூஜை செய்த பின் 18 ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்ற குருநாதரிடம் கொடுத்து அவரின் சொல் பேச்சு கேட்டு நடந்து மாலை அணிந்து கொள்ள வேண்டும். அவரே குருசாமியாக உங்களை வழிநடத்தி செல்வார். மாலை அணிந்த பின் காலையும் மாலையும் நிச்சயம் குளித்துவிட வேண்டும். நீலம், கருப்பு, பச்சை வண்ண ஆடைகளை அணியலாம். கண்டிப்பாக துண்டு அணிவது அவசியம். ஐயப்பனே உங்கள் எண்ணம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும். அனைத்திலும் ஐயப்பனே குடியிருந்திருக்க வேண்டும். முடி வெட்டுவது கூடாது. எண்ணெய் தேய்த்து குளிப்பது, சோப்பு உபயோகிப்பது, குளிப்பது கூடவே கூடாது. வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது, அரட்டை, கெட்ட சிந்தனைகளை மனதில் ஏற்றக்கூடாது. வெற்றிலை பாக்கு பழக்கமும் பகலில் தூங்குவதும் கூடவே கூடாது. இரவில் தாங்கள் அணிந்திருக்கும் துண்டை விரித்து மட்டுமே உறங்க வேண்டும். மெத்தை, தலையணை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது. சபரிமலையில் காடு மலையை கடந்து ஐயப்பனை தரிசிக்க வேண்டும். அதனால் செருப்பு அணியவே கூடாது. புகை, மது கூடாது. மாமிசம் கூடாது. மாதவிடாயான பெண்களுக்கு அருகில் செல்வது, வீட்டில் இருப்பது, அவர்களை பார்ப்பது கூடாது. பூப்புனித நீராட்டு விழா, துக்க நிகழ்ச்சி, குழந்தை பிறந்த வீடுகளுக்கு மாலை அணிந்தவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் செல்லக்கூடாது. ஆண் பக்தர்களை ஐயப்பா என்றும், பெண் பக்தர்களை மாளிகை பரத்தம்மன் என்றும், சிறுவர் சிறுமிகளை மணிகண்டா என அழைக்க வேண்டும். ஒரு பக்தர் மற்றொரு பக்தரை சந்திக்கும் போதும் பேசும் போதும் முன்பும் பேசிய பின்பும் சுவாமியே சரணமையப்பா என்று சொல்ல வேண்டும். வீட்டிலிருந்து யாத்திரை செல்லும் பக்தர்கள் நேரடியாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும். தரிசனம் முடிந்த பின் நேரே வீட்டுக்கு வர வேண்டும். வீட்டிலிருந்து புறப்படும் பக்தர்கள் முதலில் சபரிமலை கோவிலுக்கு நேரே சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பயணம் முடிந்த பின்புதான் பிற கோவில்கள் அல்லது சுற்றுலா இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும். குருநாதர் வழிகாட்டுதலையும் ஐயப்பனின் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த 22 வழிமுறைகளை பின்பற்றும் பக்தர்களின் சபரிமலை பயணம் முழுமையான அருளோடும் அமைதியோடும் நிறைவடையும் என குருமாரர்கள் கூறுகிறார்கள்.